ஹாய் ஹலோ வெரி குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். வணக்கம். மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸ் திருவான்மூர் எல்பி ரோட்லேருந்து எம்டி கிஷோர் கட்டாரியா. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில். ஜஸ்ட் யாராவது வந்திருக்கீங்க, இப்போ தான் டெஸ்டிங் பண்ணுறோம். ஆடியோ வீடியோலாம் நல்லா செக் பண்ணுங்கள். யாராவது லைவ் வந்திருக்கீங்கன்னா ஜஸ்ட் சொல்லுங்கள். இதில் லைவ் பார்க்கலாமா? நானும் ஜஸ்ட் பார்த்துறேன். ஒரு செகண்ட் ஜஸ்ட் இருங்க. செக்கிங் த லைவ் ஆல்சோ. நம்ம சைட்லையும் பாருங்க, இது கரெக்டாக செக் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எனிவே, டைமண்ட், கோல்டு அண்ட் சில்வர் இதை பற்றி எனிதிங் வி கேன் ஆல்வேஸ் டிஸ்கஸ். இதுக்கு தான் இந்த ஒரு லைவை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆஸ் எ பப்ளிக் உங்களுக்கு தங்க நகைகளை பற்றி, வைர நகைகள் பற்றி, இல்லை வெள்ளி நகைகள் பற்றி ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை கொடுங்க. கண்டிப்பா அதோட பெஸ்ட் என்ன ரிப்ளையோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஐ திங்க் ஆடியோ வந்துடுச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ரிக்வெஸ்ட் டு ஜாயின் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போதைக்கு யாரும் வரல. நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் ஒரு சில கேள்விகள் ஆல்ரெடி என்கிட்ட வந்திருக்கு. முதல் கேள்வி கேளுங்க. என்ன உங்களுக்கு சார், இன்னும் கோல்ட் ரேட் இதே மாதிரி ஏறிட்டே தான் போகுமா இல்ல குறைய வாய்ப்பு இருக்கா? தங்க நகை தன்னோட வரலாறுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஏறும்போது ஒரு லெவல்ல ரீச் ஆகும்போது அது மீண்டும் அந்த லெவல் ரீச் ஆகுது கொஞ்சம் டைம் கொடுக்குது. ஆனா குறையிறது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் தான். எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிராம் ஒரு லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல கூடிச்சுன்னா குறையும் போது ஒரு 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய் தான் குறையுது. இதுதான் நம்ம கடந்த 30-35 வருஷமா வரலாறுல பாத்துட்டு வரோம். சோ இதே சிஸ்டம் தான் கண்டினியூ ஆகும்னு எனக்கு தோணுது. அதிக அளவுல பெருசா ஒரு குறையிற அளவுக்கு வாய்ப்புகள் தெரியல. பட் ஏறுறதுக்கான லாங் டேர்ம்ல நல்ல வாய்ப்புகள் அதிகமா உண்டு. ஒரு கிராமுக்கு 10,000 ரூபாய் நெருங்கி 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் கிராம் கூட போக ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றது நான் கருதுறேன். இப்போ நான் பொண்ணு வச்சிருக்கேன் சார். இப்போ நான் நகை சேர்க்கணும் அப்படின்னா எப்படி அதை நான் சேர்க்குது? ஏன்னா இப்போ நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போ கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும்னா எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டுல இல்ல என்ன மாதிரி சேர்க்கறதுன்னு எனக்கு வெரி வெரி சிம்பிள். அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப யோசனை பண்ணீங்கன்னா எதுவுமே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தன்னோட வருமானத்துக்கு மிஞ்சி செலவுகள் உண்டு. நம்ம சேமிப்பு பண்ண முடியாத நிலைமை ஒவ்வொரு மாதம் வேணா ஏதாவது ஒரு வீண் செலவுகள் வந்துடுது. நம்ம வெளியே சுற்றுலாக்கு போயிடுறோம், இல்ல ஏதாவது ஆடம்பர பொருட்களை வாங்கிடுறோம். அதை பார்த்தோம் இதை பார்த்தோம்னா குறிப்பா இந்த மொபைல் போன் வாங்கிடுறோம். சோ இந்த மாதிரி நம்ம அதுல சிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்மார்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட பேசிக் செலவுகளை முடிச்சிட்டு மிச்சம் இருக்க பணத்தை நீங்க சிறு சிறுவா கோல்டு வாங்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது நீங்க ஆரம்பத்துல ஒரு 100 மில்லி தங்கம் கூட வாங்கலாம். இட் கேன் பி 100 மில்லி, 200 மில்லி, 1/2 கிராம், 1 கிராம். நான் உடனே 1 சவரன் வாங்குங்க, 2 சவரன் வாங்க, 10 சவரன் வாங்கன்னு சொல்லவே இல்லை. உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி உங்க வருமானத்துல ஒரு பர்சன்டேஜ் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், என்னோட சேலரி 30,000 ரூபாய். நான் மாசத்துக்கு 3,000 ரூபாய்க்காவது தங்கம் கண்டிப்பா வாங்குவேன். இது ஒரு மினிமம் ஒரு 10% தன் வருமானத்துல நீங்க சேமிப்பு பண்ணலன்னா உங்களோட செலவுகள் அதிகம்னு அர்த்தம். நீங்க 10%ம் நீங்க என்னால மிஞ்சி நகை வாங்குறது எனக்கு பணமே இல்லைன்னு சொன்னா அது நீங்களும் உங்களோட பட்ஜெட்களை தான் நீங்க சரி பண்ணிக்கணும். இல்ல வருமானம் எழுதுறதுக்கான வழியை பார்க்கணும். வருமானம் எனக்கு வேற ஏதாவது சார், என்னோட சேலரி இருக்கிறதா வரும், பெருசா நான் இப்ப எதிர்பார்க்க முடியாது, நான் இன்னொரு சேலரி ஜம்ப் பண்ணி போக முடியாது, ஜம்ப் பண்ண இருக்கிற வருமானமும் போயிடும் நினைச்சீங்கன்னா தன்னுடைய செலவுகளை நீங்க குறைக்கணும். அப்படி இருக்கும்போது ஆக மொத்தம் நீங்க என்ன பண்றீங்களோ ஒரு 10% தன்னுடைய வருமானத்துல கோல்டுல போட்டா தப்பு கிடையாது. அது நீங்க அடுத்த கேள்வி, நகைகளே வாங்கலாமா காயின்ஸா வாங்கலாமான்னு அப்புறம் பேசுவோம். ஃபர்ஸ்ட் தங்கத்தை சேவிங்ஸ் பண்ணுன்ற ஒரு பழக்கத்தை, இது கொஞ்சம் ஆடியோ க்ளோஸ் பண்ணிடலாமா ஒரு நிமிஷம். தங்கத்துல சேமி பண்றது 101% இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ண பிறகு மானிட்டர் பண்ண வேண்டாம். அது அப் டவுன் ஆகுதா ஏதாவது கவலைப்பட வேண்டாம். திருப்பி இந்த மார்க்கெட் ஏறிடுச்சா எனக்கு கவலையே பண்ண வேண்டாம். நீங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் போது, உங்களுக்கு கோல்டு கிடைக்கும் போது உங்க பக்கத்துல இருக்க கடைகளை போய் சின்னதா முடிஞ்ச அளவுக்கு வாங்கி நல்ல கடையில நல்ல ஒரு குவாலிட்டியான விற்கிற கடையில போய் வாங்கிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கும் பொழுது கண்டிப்பா 916 HUID மார்க்கிங் இருக்கான்னு செக் பண்ணி மட்டும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலகட்டத்துல இதுவே ஒரு பெரிய அசெட்டா கண்டிப்பா மாறிடும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க என்ன 100 மில்லி 200 மில்லி நினைக்கவே தயங்காதீங்க. ஈவன் ஸ்மால் குவான்டிட்டி வாங்கினா கூட பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு 1 இயர் 2 இயர் 3 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான உங்களுக்கு அசெட்டா மாறிடும். HUID இல்லாம நான் பர்ச்சேஸ் பண்ணலாமா? கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க. வேண்டாவே வேண்டாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இருக்கிற தங்க விலைக்கு இவ்வளவு கோல்ட் ரேட் இருக்கிற நிலைமையில
நம்ம போய் ஒரு சப்ஸ்டாண்டர்ட் குறைவான குவாலிட்டி உள்ள தங்க அதாவது அரசாங்க முத்திரை BIS HUD இல்லாத நகைகளை வாங்குறது கண்டிப்பா கண்டிப்பா முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சின்ன சின்ன கடைகளும் சில கடைகள இந்த பொருட்கள் கிடைக்குது. பட் ஆஸ் அட்வைசரா நான் உங்களை சொன்னா நீங்க பையரா இருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி நகைகளை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுங்க. தங்க நகைகளை பத்தி நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராலும் வாங்க, நோ ப்ராப்ளம். வென்எவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வருது நீங்க அடுத்த கமெண்ட் பாக்ஸ்லயே கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ லைவ்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கேள்விகள் வருது வரலையோ நான் என்னோட தெரிஞ்சுக்கல, நான் என்னோட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அடுத்தது என்ன கேட்க நினைக்கிறீங்க? தங்க நகை பத்தி உங்களோட என்ன ஆதங்கம்? 18 கேரட் கோல்டு வாங்குறது 22 வாங்குறது பெஸ்டா 18 கேரட் வாங்குறது பெஸ்டா சார்? கண்டிப்பா 22 கேரட் தான் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். என்ன விஷயம்னா 22 கேரட்ல உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ஈஸியா இருக்கு. அதாவது 18 கேரட்டுக்கு ரீசேல் வேல்யூல நான் சொல்லவே இல்லை. 18 கேரட் நகைகளுக்கும் ரீசேல் வேல்யூ அதே மாதிரி தான் உண்டு, 22க்கும் உண்டு. என்ன இந்த 18 கேரட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வைர நகைகள் தான் கிடைக்கும், இல்ல கொஞ்சம் ஃபேன்சி நகைகள் கிடைக்கும். அதுல சேதாரம் கொஞ்சம் கூட ஆகுது. சோ அதனால வேணும்ன்றவங்க, வசதி உள்ளவங்க, லக்ஸரி வேணும், எனக்கு டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் தான் வேணும், எனக்கு ரொம்ப பணம் வேஸ்டேஜ் அதெல்லாம் நான் கவலை இல்ல, எனக்கு கொஞ்சம் வருமானம் இருக்கு, நான் கொஞ்சம் என்னோட ஆடம்பரத்துக்கு நான் செலவு பண்றேன்னு சொன்னா நீங்க 18 கேரட் நகைகளை வாங்கலாம். இல்ல நான் கண்டிப்பா சேவிங்ஸ்க்காக தான் பண்றேன், எனக்கு ஒவ்வொரு காசும் மிச்சம், எனக்கு ஒவ்வொரு பொருளும் மிச்சம்னா கூடுமான அளவுக்கு 22 கேரட் வாங்குறது நல்லதுங்க. 18 கேரட் நீங்க வாங்கலாம், அதனால நஷ்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. அதாவது இன்னைக்கு நகை கடைக்காரங்க பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா 22 கேரட் கொடுத்தாங்கன்னா 22 கேரட் கோல்டு சார்ஜ் பண்றாங்க, 18 கேரட் கொடுத்தா 18 கேரட் சார்ஜ் பண்றாங்க. பழைய காலத்துல என்ன பிரச்சனை போயிடுதுன்னா 22 சொல்லிட்டு 18 கையில கொடுத்து அந்த ஏமாந்த விஷயங்கள்லாம் போய் நின்று போச்சு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ அதை பத்தி நீங்க கவலைப்படாம உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் சொன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி 22 கேரட் வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு 18 கேரட் டிசைன்ஸ் பிடிக்கும், எனக்கு எக்ஸ்ட்ராடனரியா வேணும், மாடர்னா வேணும், லைட் வெயிட்டா வேணும், எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ஆபீஸ் வேர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா 18 கேரட்ல என்ன அட்வான்டேஜ்னா ஐட்டம் பிரேக் ஆகாது, சீக்கிரத்துல பிரேக் ஆகாது. ஆனா கொஞ்சம் மாடர்ன் டிசைன்ஸ், லைட் வெயிட் டிசைன்ஸ் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த நகை சூட் ஆகும். ஆனா கூடுமான அளவுக்கு பேங்க் லோன் வேணும், எனக்கு அவசர ஆபத்துக்கு வேணும்னு சொன்னா 22 கேரட் பெட்டர், 18 கேரட் மேபி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சார் ஓல்டு கோல்டு கொடுத்து நம்ம ஜுவல்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுல ஏதாச்சும் நமக்கு கேஷ் கொடுத்தா பெனிஃபிட்டா இல்ல ஓல்டு கோல்டு கொடுத்து வாங்குறதுல அது ஏதாவது ஸ்பெஷல் பெனிஃபிட் ஏதாவது இருக்கா? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஓல்டு கோல்டு எப்படி நம்ம கருதணும்னா நகைகளை வாங்கியிருக்கோம், நம்ம 10 வருஷம் யூஸ் பண்றோம், அந்த ஒரு பொருள் தேய்மானம் ஆயிப்போச்சு, சப்போஸ் விட்டு போயிடுச்சு, இல்ல ரொம்ப டேமேஜா இருக்கு, சோ அந்த ஜுவல்லை நம்ம வீட்டுல வச்சுட்டும் அதை ஒன்னும் யூஸ் பண்ண முடியாத நிலைமையில நம்ம கொடுத்து வாங்க தப்பு கிடையாது. பட் மோஸ்டான ஷாப் கீப்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு தங்க விலை நீங்க ஓல்டு கொண்டு வரும்போது 100% ரேட் கொடுத்து வாங்குறதுனால உங்க நகைகளை வேணும்னா நீங்க மாத்திக்கலாம், அதுல எந்த நஷ்டமும் கிடையாது. வாங்க நகைக்கான சேதாரத்தை நீங்க ஒரு பர்சன்டேஜ் பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்டுட்டு ரீசனபிளான நல்ல குவாலிட்டியான ஷாப்ல போய் வாங்கினா தப்பே கிடையாதுங்க. ஓகே சார். சார் டைமண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாமா? டைமண்ட் கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்னன்னா அந்த காலத்துல அந்த பழமொழி என்ன வந்ததுன்னா டைமண்ட் எல்லாருக்கும் சூட் ஆகாது, எங்க பாட்டி வாங்கினாங்க போட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒரு டோட்டலா மூட நம்பிக்கை தான். நான் அதுல ஈடுபாடு கிடையாது. டைமண்ட் பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஹை குவாலிட்டி லென்சஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அது மூலியமா அந்த குவாலிட்டியை பிரிச்சுட்டு ப்ராப்பரா அதுல கிளியரா செக் பண்ணி தோஷம் இல்லாம பார்த்து தான் நகை கடைகளை எல்லாமே விற்பனைக்கு வருது. அதே மாதிரி குடும்பம் சர்டிபிகேட்லயும் அதோட டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. சோ நீங்க வாங்கும்போது இந்த SI இந்த போடுற நகைகளும் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. SIன்னு போட்டிருக்கோம். அந்த SIன்றது ஸ்மால் இன்ட்ரூஷன், இந்த மாதிரி நகைகளில் சின்ன சின்ன கரும்புள்ளி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நகைகளை அறவே வாங்க தவிர்க்க வேண்டும். அது கண்டிப்பா நாட் அட்வைசபிள். அதுக்கு ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நகைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுல பூரிப்பும் கம்மியா தான் வரும். ஆனா நம்மளோட நார்மல் கணக்கு தெரியாது. ஆனா சர்டிபிகேட்ல அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோ நீங்க நகைகளை வாங்கும்போது டைமண்ட் சர்டிபிகேட் கையில வாங்கி SI என்ற வார்த்தை இருந்தால் அந்த நகைகளை அவாய்ட் பண்றது பெட்டர். அப்படி உங்களுக்கு கிடைக்காத சொல்லி விற்கிறாரு, நீங்க அதுக்கப்புறம் வாங்குறீங்கன்னா அது உங்களோட ரிஸ்க். பட் நான் ஜெனரலா SI நகைகளை அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே சார். நேச்சுரல் டைமண்ட் வாங்கினா நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்குன்றீங்க, இதுவே நான் லேப் க்ரோன் வாங்கினா இருக்கா? ரெண்டுத்துக்கும் ரீசேல் வேல்யூ உண்டுங்க. நீங்க நகை டைமண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த கடையில வாங்கினீங்களோ அந்த கடையில கொடுத்தீங்கன்னா உடனே நீங்க வேல்யூ கிடைச்சிக்கலாம், உங்களுக்கு கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும். லேப் க்ரோன் ஜுவல்லரி இருந்தாலும் சரி, நேச்சுரல் ஜுவல்லரி தான் சொல்றேன், ரெண்டுமே பைபேக் ஓப்பனா கொடுக்குறாங்க. சோ நீங்க ஆஸ் அ ஸ்மார்ட் இன்வெஸ்டர், நான் இந்த வேர்டு யூஸ் பண்றேன், ஆஸ் அ ஸ்மார்ட் இன்வெஸ்டரா நீங்க மாறணும்னா நீங்க அந்த டைமண்டை வாங்கும்போது அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா பைபேக்கை ரைட்டிங்ல கேளுங்க.
நீங்க ரைட்டிங்ல இல்லாம நாங்க வாங்கிக்கிறோம் நீங்க வாங்க பாத்துக்கலான்றத வந்து தயவு செய்து கொண்டு அதை வந்து ஏத்துக்காதீங்க. ரைட்டிங்ல கேளுங்க. இந்த மாதிரி நான் ஒரு காலத்துல இந்த நகைகளை உங்களுக்கு வந்து கொடுத்தால் இந்த வைர நகை நீங்க எப்படி ரிட்டர்ன் வாங்க போறீங்க, எனக்கு கேஷ் வேணும்னா எப்படி கொடுப்பீங்க, இல்ல நான் வைரத்துக்கு வைரமா திருப்பி மாற்றுவேன் என்ன கொடுப்பீங்க, அதே மாதிரி கோல்டுக்கும் அதே மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கோல்ட வந்து கொடுக்குறாங்கன்னா எனக்கு பைபேக்ல எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிச்சி கொடுக்க போறீங்க, ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு 100% எல்லாருமே கொடுக்குறாங்க. சோ பைபேக் பண்ணா உங்களுக்கு பணம் கொடுப்பீங்களா, கொடுப்பீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, இது எல்லாமே எழுத்து மூலியமா இருக்கான்னு கேட்டுட்டு கண்டிப்பா வாங்குங்க. ஸ்மார்ட் இன்வெஸ்டரா மாறணும்னா நீங்க வாங்குற வைர நகைக்கும் கோல்டு நகைக்கும் ரெண்டுமே அவங்க பைபேக் கொடுக்கறது என்ன பர்சன்டேஜ் கட் பண்றாங்க அப்படின்றது தெளிவா விளக்கமா கேட்டு எழுத்து மூலியமா எழுதி வாங்கினாதான் அது நல்லது. மற்றபடி நீங்க ஓப்பனா வாங்கினீங்கன்னா அவங்களோட பாலிசி போனாலும் மாறும். அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மேபி அதுல ப்ராப்ளம் ஆகலாம், சொல்ல முடியாது. சில்வர்ல ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா சார்? சில்வர் பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து வந்து நீங்க வந்து அதை வந்து ஒரு ஆர்னமெண்டா பார்க்கத்தான் பெட்டர். நான் இன்வெஸ்ட்மெண்டா பார்க்க சொல்ல மாட்டேன். அப்படி இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சின்ன சின்ன பார்களை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி வாங்கினா பிரைஸ் கொஞ்சம் கூட ஆகும். ஸோ நீங்க கொஞ்சம் அதிக குவான்டிட்டி வாங்குறது பெட்டர். மேபி நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கிராம் 100 கிராம் அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி வாங்க முடிஞ்சா வாங்கி வச்சீங்கன்னா நிறைய லாபம் பார்க்கலாம். சும்மா 10 கிராம் 20 கிராம் 30 ரூபா வாங்குறதுனால பெரிய லாபம் உங்களுக்கு வராது. ஏன்னா அதோட மேக்கிங் சார்ஜஸ் அதோட சார்ஜஸ்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் வராது. ஸோ பட் லாங் டேர்ம்ல நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சின்ன குவான்டிட்டிகள் வாங்கலாம். 1 year 2 year தான் வேணும்னு சொன்னா நீங்க கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி வாங்கினா பெட்டர். பட் கூடுமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நான் ரொம்ப சேஃப்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில்வர் மெட்டல் என்னன்னா கூடும்போதும் ஒரேடியாவும் 10-20 ரூபா 30 ரூபா கிராமுக்கு குறையும். சம்டைம்ஸ் குறையும் போது கூட அதே மாதிரி திடீர்னு 10-20 ரூபா 30 ரூபா கிராமுக்கு குறைய வாய்ப்புகள் உள்ளது சம்டைம்ஸ். ஸோ நான் ரொம்ப சேஃபான கருத மாட்டேன். ஓரளவுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் சில்வர்ல செய்யலாம். பட் கோல்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்னு என்னோட கருத்து. சார் இப்போ சில்வர்ல எல்லாம் கோல்ட் பாலிஷ்ல செயின் வந்திருக்கு. அந்த கோல்ட் பாலிஷ் செயின் வந்து நம்ம லாங் டேர்மா போட்டுட்டா ஒன்னும் ஆகாதுங்களா? இல்ல, அது வந்து ஒரு லாங் டேர்மா கண்டிப்பா அது வந்து கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. சில்வரோட தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அதாவது ஏர்ல பட்ட உடனே அது கார்பன் அப்சார்ப் பண்ணிட்டு சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் ஆயிடும். சில்வர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணி அது கருத்துன்னு நம்ம பயந்துருவோம். கோல்டு பாலிஷ் பண்ணியிருந்தாலும் அது கருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபேன்சி பொருளாக தான் எனக்கு கத்துக்க முடியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், சும்மா வேணும்னு நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இல்ல நான் தனியா டிராவல் பண்றேன், எனக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். தவிர இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் டெய்லி போடணுன்றது சில்வரா போட்டா ஓகே. சில்வரை கோல்ட் பாலிஷ் பண்ணி போடுறது வந்து ஜுவல்லரிக்கு ஓகே. செயின் இது மாதிரி திருவாங்கல செயின்லாம் அறவே வாய்ப்பே இல்லை. அது டோட்டலி யூஸ்லெஸ். என்னை பொறுத்தவரைக்கும் அது நாட் யூஸ்ஃபுல். நார்மல் சில்வருக்கும் ஆன்டிக் சில்வர். நமஸ்காரம் மேடம், சுமதி மேடம் 9027 அப்படின்னு வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வணக்கம். நீங்க தான் எங்களோட ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கீங்க லைவ்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, கண்டிப்பா சொல்லுங்க மேடம். நான் சொல்றேன், உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன். சார் ஸ்கீம் வந்துட்டு ஓல்டு கோல்டு எடுத்துட்டு வந்து கொடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல ஜாயின் பண்ண முடியுமா? ஆமாங்க, இருக்குங்க. அந்த மாதிரி கடைகள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பழைய தங்கங்களை கொண்டு போய் உருக்கி அதோட தரம் வந்து செக் பண்ணிட்டு 916 கரெக்டா இருந்ததுன்னா நீங்க ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். அதுல வந்து சம் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கீம்ல போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அதோட உருக்குறதுக்கான செலவுகள், அதை வந்து பியூரிட்டி பண்ணக்கான செலவுகள், அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள்லாம் போக சம் பர்சன்டேஜ் கட் பண்ணி நீங்க அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றது. சில கடைகள் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க கேட்டு பார்த்து ஜாயின் பண்ணலாம். அவ்வளவு தப்பு கிடையாது. சார் இப்போ நிறைய ஸ்டோன் வச்ச ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குங்க இல்லையா? ஸோ அதுல பிளெயின் கோல்டு வாங்குறது பெஸ்டா இல்ல ஸ்டோன் வச்சு வாங்குறது கொஞ்சம் பெஸ்டான்னு சொல்லுங்க சார். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றோம், ஸ்விஃப்ட் கார்ல போகலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு BMW கார்லயும் போகலாம். வசதிக்கு ஏற்றதாங்க பண்ணணும். கல்நகைகளை வாங்கினா நமக்கு கொஞ்சம் லாஸ், அதாவது அது வந்து எக்ஸ்பென்சஸ் தான். அது வந்து நீங்க லக்ஸரியா தான் பாத்துக்கணும். நான் அறவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் தான் பாக்குறேன், எனக்கு ஒரு 100 ரூபாய் கூட எனக்கு காசு தான், 10 ரூபாய் கூட காசு தான் அப்படி ஆசைப்படுறவங்க கல்நகைகளை அவாய்ட் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி இருக்குங்க, நான் ரொம்ப கணக்கு பார்க்க மாட்டேன், நான் வந்து ஜுவல் வாங்குறேன், எனக்கு பிடிச்ச ஜுவல் வாங்குறேன்னா கொஞ்சம் பணம் போனா பரவாயில்லன்றவங்க இந்த கல்நகைகளை வாங்கலாம். பட் கூடுமான அளவுக்கு கல்நகைகள் என்ன ஆகும்னா அந்த கல்லுக்கு கொடுத்த காஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை வாங்கும்போது அதை பார்த்துட்டு நீங்க என்னால முடியும், எனக்கு இப்போ நான் ஒரு 2 lakhs ஜுவல் வாங்குறேன், எனக்கு ஒரு 5000 ஸ்டோன்ல சார்ஜ் போடுறாங்க, அந்த 5000 போடுறதுனால ஸ்டோனோட அழகு கூடுது, அதுல வந்து எந்த மாற்று கருத்தே கிடையாது. அந்த அழகுக்கு தான் நகைகளே போடுறோம், அது தப்பு கிடையாது. பட் ஓகே, அந்த அளவுக்கு இருக்கும்போது வாங்கலாம். இல்ல எனக்கு வந்து ஸ்டோன் காஸ்ட் கொஞ்சமே போகக்கூடாது, நீங்க கல்நகைகளை அவாய்ட் பண்ணலாம், நீங்க பிளைன் கோல்ட் ஜுவல்லரி வாங்கலாம். பட் கூடுமான அளவுக்கு இப்ப இருக்க வர டிசைன்ஸ்ல வந்து கல்நகைகள்ல நகைகள்ல கொஞ்சம் கல் வரதான் செய்யுது. அது வந்து டிசைனுக்காக ஆட் பண்றாங்க. ஸோ நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான் போகுது. நாங்க அதை பத்தி ஒன்றும் சொல்ல முடியாது.
ஓகே சார், இப்ப தாலி கொடியில சில்வர் அட்டாச்மெண்ட் பண்ணி போட்டுக்கலாமா, அது சேஃபா? தாலி கொடியில சில்வர் அட்டாச்மெண்ட் போடுறது அட்வைசபிள் இல்ல. என்ன ஆகுதுன்னா, உதாரணத்துக்கு நம்ம ஒரு 3 பவுன் திருமணம் செயினை போடுறோம், அதை தாலி கொடி வந்து வெளியில போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு 5 கிராம் 7 கிராம் 8 கிராம் ரொம்ப கம்மி வெயிட்ல இருந்தா சில்வர் வந்து பிரேக் ஆயிடும், ஸ்னாப் ஆயிடும். சோ நம்ம 5-6 கிராம் போட்டு கனமா போடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம திருமங்கலம் நம்ம கோத்துறோம் போட்டுக்கிறோம். ஆனா பட் அந்த வெயிட் இழுக்கிறதுனால, ஹெவி வெயிட்னால திருமங்களோட வெயிட்டும் இருக்குமா, பிளஸ் அந்த உருள் இருக்கிற வெயிட்டும் இருக்குமா, பிளஸ் அந்த வெள்ளி கொடி வெயிட்டும், அதெல்லாம் சேர்த்து ரொம்ப அதிகம் இடம்னு நம்ம செயினோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுது. சீக்கிரமா அந்த செயின் விட்டு போயிடுது. சோ அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம லாஸ் ஆகுது. அதுக்கு ஆப்ஷனா நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம பாரம்பரியப்படி ஒண்ணு நீங்க மஞ்சள் கயிறை போட்டுக்கினா ப்ராப்ளம் இல்லை. இல்ல எனக்கு மஞ்சள் கயிறை வந்து அடிக்கடி பிரிச்சு எனக்கு வந்து பண்றதுக்கு டைம் இல்லை, என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னா, இப்போ வந்து எல்லா கடைகளிலும் சின்ன தங்க கொடி, கோல்டு கொடி, பிட்டு கொடின்னு சொல்லுவோம் நாங்க, அதுவும் அவைலபிளா இருக்கு. அது வந்து 1 inch 2 inch 3 inch நீங்க கேட்கிற லெவல்ல கிடைக்குது. குறைவான கிராம்லயே கிடைக்குது, 1 கிராம் 2 கிராம் 3 கிராம்லயே கிடைக்குது. அது எல்லாமே நம்ம கடைங்கள ரெடியா இருக்கு. சோ அதை கேட்டு வாங்கி போட்டுட்டீங்கன்னா உங்களோட செயினோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு செயின் வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய செலவுகள் நேரிடாது. அந்த மாதிரி ஒரு சேஃபா இருக்கும் உங்களுக்கு. சார், கோல்டுல வந்து ரியல் கோல்டு இல்ல ஃபேக் கோல்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீங்க ஆஸ் அ பொதுமக்கள் வந்து அதை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாதுங்க. நீங்க வாங்கும்போது 3-4 விஷயங்களை நீங்க கவனமா இருந்தா நீங்க ஏமாறாம இருக்கலாம். ஒண்ணு, ஒரு பாரம்பரியமான கடைங்களுக்கு கண்டிப்பா போய் நகையை வாங்குங்க. 2வது, கவர்மெண்ட் HOD இருக்கான்றத நீங்க செக் பண்ண கத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நானும் விளக்கம் சொல்றேன், நீங்களும் கடைக்காரரை கேட்டு கத்துக்கோங்க. 3வது, பில்களே இல்லாம நகைகளே வாங்காதீங்க. இந்த 3 விஷயத்த கடைபிடிச்சாலே நீங்க அந்த ஃபேக் கோல்ட பத்தி கவலைப்பட வேண்டாம். தனிப்பட்ட முறையில ஏதாவது ஒரு நபர் எனக்கு சீப்பா கொடுக்கறாரு, நான் அங்க போய் இங்க போய் வாங்கினேன்னா மேபி நீங்க வந்து ஏமாற வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு ரெப்யூட்டடான கடையில போய் ஒரு பில்லோட ப்ராப்பர் HOD மார்க் பண்ண நகைகளை வாங்குறதுனால ஃபேக் கோல்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சார், HOD வந்து நம்ம எதுல செக் பண்ணிக்கிறது சார், இதுல HOD இருக்கா அப்படிங்கறது? கண்டிப்பா இப்போ கவர்மெண்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, BIS Bureau of Indian Standards இருக்குங்களா, அதோட ஆப் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட்ல iOSல வச்சிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா BIS CARE, BIS CARE ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. நான் அதோட இது கூட உங்களுக்கு வேணா கீழே போடுற ஸ்பெல்லிங்க திருப்பி சொல்றேன். BIS CARE BIS CARE அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல வந்து வெரிஃபை HODன்னு ஒரு காலம் வரும். அந்த வெரிஃபை HOD காலம் ஓபன் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஜுவல்லரியில இருக்கிற பேக் சைடுல இருக்கிற அந்த மார்க்கிங்கை நீங்க லென்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும். ஒரு 10th கிளாஸ் கடைக்காரர்கிட்ட கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட ரெடியா இருக்கும். அதை வாங்கி அந்த 6 இலக்க நம்பர் இருக்கும், அதாவது ஆல்பா நியூமரிக் நம்பர் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரை வாங்கி நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா அந்த BIS கேர்லயே உங்களுக்கு அதோட கரெக்டான பதில்கள் வந்துடும். அதாவது இது எந்த ஜுவல்லர் லைசன்ஸ் நம்பர்ல HOD பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிட்டி பண்ணியிருக்காங்க, என்ன நகை அது, அந்த ஹால்மார்க் பண்ண அந்த சென்டரோட பேர் வரும், அவங்களோட அட்ரஸ் வரும், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், மற்றும் தேதி வரும், என்னைக்கு நடந்தது. இது எல்லா விவரங்களும் நீங்க வெப்சைட்ல எப்போ வேணாலும் போய் பார்த்துக்கலாம். சார், HOD என்ன கிராம்ஸ்ல இருந்து HOD இருக்கும் சார்? ராஜ் அப்படின்றவங்க வந்திருக்கீங்க, சூப்பர் ஸ்பீச் இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. நீங்களும் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கும் பதில் சொல்றேன் சார். தேங்க்யூ. HOD என்ன கிராம்ஸ்ல இருந்து வரும் சார்? 2 கிராம்ஸ்க்கு மேல இருக்க நகைகளுக்கு கவர்மெண்ட் வந்து கட்டாயமாக HOD பண்ணி வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. சோ அதபடி 2 கிராம்ஸ் மேல எல்லா நகைகளுக்கும் HOD இருக்குங்க. நீங்க செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. சார், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 22 கேரட்ல பண்ணலாமா இல்ல 24ல பண்ணலாமா சார்? 24 கேரட் வந்து நான் பண்ணலாம்னு சொல்லுவேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் போகுதுன்னா, அந்த கோல்டோட ரேட் வந்து நமக்கு வந்து வெளிப்படையா நமக்கு எங்கேயும் தெரிய மாட்டேங்குது. பப்ளிக் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் சன் டிவில பாக்குறீங்க, இல்ல நியூஸ் பேப்பர்ல பாக்குறீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 22 கேரட் நகைகளை தான் அதிகமா அவங்க வந்து டிஸ்பிளே பண்றாங்க. சோ உங்களுக்கு 22 கேரட் நகை வாங்குறது ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு தோணுது. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும் உங்களுக்கு கணக்கு பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட 3 பவுன் தங்க நாணயம் இருக்கு, நீங்க 3 பவுன் தங்க நகையை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லலாம், சார் தங்கத்துக்கு தங்க நான் ஈடா கொடுத்துட்டேங்க, எடை கொடுத்துட்டேங்க, இப்போ உங்களுக்கு சேதாரம் மட்டும் எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு 10% வேணும்னு சொன்னா அந்த 10%க்கான பர்சன்டேஜ் மட்டும் பணத்தை கரெக்ட் பண்ணிட்டு அந்த GST ஆட் பண்ணிட்டு பணத்தை கொடுத்தீங்கன்னா நீங்க நகை வாங்கிட்டு போயிடலாம். இதே வந்து 24 கேரட் 22 கேரட் வாங்கும்போது கொஞ்சம் கணக்குல வந்து நீங்க ரொம்ப பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். ஏன்னா 24 கேரட்டுக்கு அவரு அந்த கடைக்காரர் சரியான ரேட்டு கொடுத்தாரா, 22 கேரட் ரேட்டை வந்து 24 கேரட் கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுத்தாரான்றது ஒரு கேள்விக்குறி ஆயிடுது. சரி, இதை வந்து நான் தப்பா சொல்லல, பட் இது ஒரு கேள்விக்குறி. ஆஸ் ஒரு
மக்களா நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து 22 கேரட் சேஃப். ஏன்னா 22 கேரட் நகைகள் வாங்கும்போது 22 கேரட் காயின் வாங்கும்போது 22 கேரட்கான காசு கொடுத்து வாங்க போறீங்க. 24 வாங்கினா 24 கொடுத்து வாங்க போறீங்க. சோ அப்போ 24 கேரட் காயினை கொடுத்து வாங்கிட்டு அது 22வா மாத்தும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கணக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்ன்றது என்னோட கருத்து. சோ ஆக மொத்தம் 22 கோல்ட் காயின் வந்து பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. சார் ராசிக்கல் வந்துட்டு அந்த அந்த ராசிக்குரியவங்க தான் போடணுமா இல்ல எல்லா கல்லுமே எல்லாரும் யூஸ் பண்ணலாமா? இல்ல மரகத பச்சை, பவளம் இந்த மாதிரி கற்கள் வந்து பொதுவா தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் அனைவரும் யூஸ் பண்ணலான்ற என்னோட கருத்து. மற்றபடி சில ராசி கற்கள், அதாவது பவளம் இதெல்லாம் விட்டுடுங்க, பவளம் மரகத பச்சை விட்டுடுங்க. மற்றபடி உள்ள கற்கள் நித்தியபடி நான் தங்க மோதிர வரல அணிய போறேன், ராசிக்காக அணிய போறேன்னு சொன்னா தன்னோட ஜோஷியர் கிட்ட போய் உங்களோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடமெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய குரு பலன்கள்லாம் எப்படி இருக்கு, திசைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து போடுறது நல்லது. அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான ரிசல்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவா வந்து இந்த மாதிரி இந்த ராசிக்கர்களை விரல் அணியும் போது இந்த இந்த விஷயங்களை கண்டிப்பா நீங்க வந்து கடைபிடிக்கணும். மற்றபடி நான் ஒரு ஹாரம் வாங்குறேன், அது சிவப்பு கல் இருக்கு, பச்சை கல் இருக்கு, ப்ளூ இருக்குன்னா கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க நித்தியப்படி அதை போட போறது இல்லை. சோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அழகுக்காக பீட்ஸ் மாலை வாங்குறீங்க, அது எந்த கலர் வேணாலும் போட்டுக்கலாம், அந்த எந்த ப்ராப்ளம் கிடையாது. பட் ராசிக்கல்லா மோதிர வரல நீங்க நகைகளை ஒரு பர்டிகுலர் அணியும் போது அணிய நினைக்கும் பொழுது நான் சொன்னபடி இந்த ஜோஷியரை பார்த்து உங்களுக்கான தகுந்த கல்லை போடுவது மிகவும் நல்லது. மற்றபடி சாதாரணமாக திடீர்னு போய் ஏதோ ஒரு கல்லை வாங்கி போட வேண்டாம். சார் எல்லோ கோல்டுக்கும் ஆன்டிக்கும் ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா சார் இது கலர்னால? இல்ல, இது வந்து முற்றிலும் பாலிஷ் தாங்க. எல்லோ கோல்டு நார்மலா வர நம்ம ஜுவல்லரி தான். அதே ஆன்டிக் நகைகளை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலிஷ் பண்ணி அந்த டீடைல்ஸ் வந்து எடுத்து கொடுக்காக பாலிஷ் டல் பண்றதுனால ஆன்டிக் நகைகளை கூப்பிடுறோம். மற்றபடி ரியல் ஆன்டிக் நகைகளை யாரும் செஞ்சு விற்பனை பண்றதும் கிடையாது. அந்த நகைகள்லாம் இது வந்து ரொம்ப ஏகப்பட்ட விலை, அதை நம்ம வாங்கவும் முடியாது, அர்த்தமும் கிடையாது. நமக்கு ஆன்டிக் நகைன்றது ஒரு பெயர் தான் தவிர மற்றபடி அந்த பாலிஷை டல் பண்ணி அந்த அழகு ஊட்டுறதுக்காக கொடுக்குற ஒரு ஒரு செயல்முறை தான், மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க. அது யார வேணாலும் வாங்கிக்கலாம், அதனால ஒன்றும் கிடையாது. சார் வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு வாங்க முடியுமா? வாங்க முடியும், கண்டிப்பா வாங்க முடியும். அதுக்கு ஒரே வழி, நீங்க சேவிங் ஸ்கீம் தான் ஜாயின் பண்ணணும். வேற மற்றபடி எந்த வழியும் கிடையாது. உங்களால முடிஞ்ச சேவிங்ஸை உங்ககிட்ட இருக்க நகை கடையில அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு அவங்க நல்ல பாரம்பரியமான கடையான செக் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா சிட்டை கட்டுங்க. இப்போ ஆன்லைன் மூலமா வசதி வந்துடுச்சு, நீங்க ஆன்லைன் மூலமா கட்டலாம். எல்லாருக்கிட்டையும் பிஏஎஸ் அந்த ஆப்பும் வந்துடுச்சு. அவங்களோட கடைக்காரங்களோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க எந்த கடையிலும் நீங்க சேர்ந்து கண்டிப்பா நகைகளை வாங்கிக்கலாம். அப்படி பண்ற பட்சத்துல சேதாரத்தை மிச்சம் பண்ண முடியும். மற்றபடி சேதாரம் இல்ல வாங்குறதுக்கான ஒரு ஷார்ட்கட் ரூட் எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சு தெரியாதுங்க. கண்டிப்பா சார் கோல்டுல கொலுசு மெட்டி போடலாமா? போடலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நகைகளை. பட் இதுல வந்து 2-3 விதமான கருத்துக்கள் இருக்கு. சில மாநிலத்துல வந்து கண்டிப்பா இடுப்பு கீழே கோல்டு போடக்கூடாதுன்னு ஒரு கருத்து போகுது. சில மாநிலத்துல பாத்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு வந்து கண்டிப்பா கொலுசுராக போடுறது விஞ்ஞானபூர்வமா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு மனதாக ஒரு கருத்தை என்னால சொல்ல முடியல. விருப்பம் உள்ளவர்கள் காலில் கொலுசோ மெட்டிகளை போடலாம். பட் விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து வெள்ளி போடுறது நல்லது. சோ இது அவங்க தனிப்பட்ட முடிவா இருக்கும். ஒரு பொது கருத்தா இதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏன்னா நகை கடைக்காரல ரெண்டுமே இருக்கு. பட் கூடுமான அளவுக்கு அதிகமான ஜனங்கள் வெள்ளி தான் வாங்குறாங்கிறது ஒரு கருத்து. வசதி உள்ளவர்கள் தங்க நகைகளையும் வாங்கி போடலாம், அவங்களோட தனிப்பட்ட முடிவு அது. ஓகே சார். சார் இப்ப நான் ஓல்டு கோல்டு எடுத்து வந்து மாத்துறச்ச அதுல டஸ்டன் சம் இது கழியும் போது அதுல கோல்டும் கழியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பா கிடையாது. இது எப்படி பண்ணணும்னா, நகைகளை நீங்க ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்க நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா, முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எடையை போட்டுக்கணும். எடையை போட்டு ஒரு பேப்பர்ல குறிச்சிட்டு அவர்களை என்ன சொல்லணும்னா, நீங்க இந்த நகைகளை என்னுடைய கண் பார்வையில சுத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா, எல்லா கடையிலும் ஹீட்டிங் ப்ராசஸ் இருக்கு. நகைகளை ஹீட் பண்ணீங்கன்னா, அதாவது நகையை உருக்கக்கூடாது, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நகைகளை உருக்கக்கூடாது. உருக்காமல் ஹீட் பண்ணிட்டீங்கனாலே கூடுமான அளவுக்கு அதுல இருக்கிற அந்த சோப்பு பவுடர் அழுக்குகள் வந்து அதாவது தீஞ்சு போயிடும். தீஞ்சு போன பிறகு இருக்கிற நகைகளை ஏதாவது மீண்டும் எடை போட்டு அதுக்கப்புறம் நம்ம உருக்கிட்டோம்னா நமக்கு எந்த பயமும் இல்லை. நகையும் வீண் நகையில வந்து வேஸ்டேஜும் போகாம மிச்சம் ஆயிடும். பிளஸ் எவ்வளவு அழுக்க போச்சுன்னு உங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் இல்லாம ஒரு சமூகமா நீங்க 2 பேரும் வியாபாரம் பண்ணிக்கலாம்.
ஸோ எந்த கன்ஃபியூஷனும் எந்த டவுட்டும் இல்லாத இந்த சிஸ்டம் கடைப்பிடிக்காத கடைகள்ல வந்து ப்ராப்ளம் ஆயிடும். அதாவது உங்களை கேட்காம நேரா அவங்க நகைகளை உருக்கிட்டாங்கன்னா நிறைய 2 கிராம் 3 கிராம் காணாம போயிடுச்சு, 2 பேருக்கும் வாதம் விவாதம் ஆயிடும். கடைக்காரர் என்ன சொல்வாரு, அம்மா நான் உங்களுக்கு தான் நகைகளை உருக்கினேன், ஆனா பாருங்க 3 கிராம் போயிடுச்சு, அது அழுக்கா இருக்கும்னு சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்வீங்க, நான் யூஸே பண்ணவே இல்லை, உடனே இவ்வளவு அழுக்கு எங்க போகும், எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும்னா நான் சொல்ற சிஸ்டம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நகைகளை காய்ச்சி கிளீன் பண்ணி மீண்டும் எடை போட்டு அதுக்கப்புறம் உருக்கலாம். அந்த உருக்கும் போது மேபி சில மில்லிகிராம் ஒரு 1 மணி 2 மணி குறையலாம். அது எல்லாருக்கும் இயல்புன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். அதிக இடையில குறையும் போது உங்களுக்கு 2 பேருக்கும் வாக்குவாதங்களை அவாய்ட் பண்றதுக்கு நான் சொன்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி சிஸ்டம்ல நாங்க ஒரு பல வருஷமா ஃபாலோ பண்றோம். ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டுன்னு சொல்றாங்களே சார், அதுனா என்ன? ஒயிட் கோல்டுனா என்ன? அது நம்ம நார்மல் எல்லோல கலக்குறாங்களா அப்படின்றது தெரியணும். அதாவது இயற்கையா நகையோட கலர் வந்து எல்லோ தாங்க. இந்த ரோஸ் கோல்டு எல்லோ பண்றது நகைகளே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலருக்கு கொண்டு வரணுக்காக அலாய்களை கூட்டுறாங்க. அலாய்கன்றது அதாவது நம்ம நகைகளை செம்பு சேர்க்கிறோம்ல, அவங்க செம்புக்கு பதிலாக அலாய்களை வந்துச்சு. இப்போ அந்த அலாயில வந்து வேற மற்ற விதமான மெட்டல்களை எல்லாம் ரெடி பண்ணி அந்த கலர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்ம 916 நகைகளை மாறும் போது அந்த காப்பர் சேர்க்கிறோம்ல, 24ல இருந்து 22 வரும்போது எந்த காப்பர் சேர்க்கிறோமோ அந்த காப்பர் வந்து அலாய்களை போடும்போது அந்த தங்கத்தின் அந்த நிறமே மாறி போயிடுது. அதாவது வேணும்னா ஒயிட் நிறமா கொண்டு வந்துடலாம், இல்லைன்னா ரோஸ் கோல்டு நிறமாவும் கொண்டு வந்துடலாம், ஏன் கிரீன் கோல்டா கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி கிரீன் கோல்டு ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டெல்லாம் வந்துடுச்சு. பட் இதெல்லாம் வந்து லக்ஸரி தாங்க, வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம். இதோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லாங்னால சேதாரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம், மேபி சில % ஜாஸ்தியா இருக்கலாம். விருப்பப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சார் ரோஸ் கோல்ட்ல 18 கேரட் மட்டும் தான் வருமா இல்ல 916 வருமா? கரெக்ட். இது வந்து ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை போயிருந்தது. ஃபர்ஸ்ட் அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ரோஸ் கோல்ட்னால 18 கேரட் தான் லான்ச் ஆச்சு. பட் இந்தியா பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் கிடைக்காதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணி இப்போ ஆஃப் லைட் ஒரு விஷயத்த அலாய் கண்டுபிடிச்சு 916 நகைகளே ரோஸ் கோல்ட்ல பண்ண முடியும் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ சில கடைகளை தமிழ்நாட்டில் சில கடைகள் அது லான்ச் ஆயிருக்கு. அந்த நகைகளை நம்ம கேட்டு வாங்கலாம். 916லயே ரோஸ் கோல்ட் நகைகள் வந்துருச்சு, அந்த மாதிரி நீங்க கேட்டு வாங்கினா கிடைக்கும். பட் பொதுவா ஜாஸ்தி வந்து 18 கேரட் நகைகள் தான் வருது. அது வந்து நான் சொன்ன மாதிரி லக்ஸரி நகை. இது வந்து நீங்க ஸ்டாண்டர்டா இன்வெஸ்ட்மெண்ட் நகையிலையும் நீங்க வாங்கலாம். அந்த நகைகள் இப்போ வந்துருச்சு, நீங்க கேட்டீங்கன்னா அந்த 916ல ரோஸ் கோல்ட் நகைகள் நீங்க கேட்டு வாங்கலாம். லைட் வெயிட்லயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சுங்க. சார் இப்போ கோல்டு நான் பர்ச்சேஸ் பண்றச்ச அந்த கோல்ட்ல வந்து இப்போ ஸ்டோன்ஸ் உள்ள நகைகளை கழிச்சிட்டு தான் நீங்க வந்து வெறும் கோல்டுக்கு மட்டும் தான் பில் பண்றீங்களான்றது நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை வந்து முற்றிலும் கடைக்காரரை பொறுத்து தான் விஷயம். எல்லா நகைகளும் பெரும்பாலான நகைகளை வாங்கும்போது அந்த பில்ல வந்து கண்டிப்பா குறிப்பிட்டிருக்காங்க. கிராஸ் வெயிட் எவ்வளவு இருக்கு, கல் எடை எவ்வளவு இருக்கு, நெட் வெயிட் எவ்வளவு இருக்கு, இதை வந்து நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. அது தகுந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது அந்த பில்லை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க அதே எடையை நீங்க வாங்கிக்கலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, எனிவே நாங்க இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணும்போது சில மெம்பர்ஸ் வந்தீங்க. மீண்டும் இந்த மாதிரி லைவ் பண்றதுக்கான அடுத்த கேள்விகளை யாரா இருந்தா கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கேள்வியை போடுங்க. அடுத்த லைவ் வரை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.